வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சியுடைய ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் சைக்கிள்ஸ்னு சொல்லலாம். 20 to 20,000 சைக்கிள்ஸ், இதுதான் ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்ச். இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் டோட்டல் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்பீக்கர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் எதுவும் இல்லை. நமக்கு தெரியும் இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இந்த 20 to 20 இருக்கு இல்லையா வரிசையா, இதுதான் அதனுடைய ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. நாம் இப்போ பார்க்குறது அனலாக் ஆடியோ. இந்த அனலாக் ஆடியோவில் இந்த 20 to 20,000 சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த 20 to நியர்லி 5K to 10K, இந்த 10K to 15K, தென் 20K, இந்த மாதிரி இருக்கும். இந்த 15K to 20K இருக்கு இல்லையா, இதனுடைய ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. இதில் அதை முடிஞ்ச அளவுக்கு சில பேர்த்தினால தான் காதில் கேட்க முடியும், சில பேர்த்தினால கேட்க முடியாது. அதனால் இந்த 1, 2, 3 இது இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து லோ ஃப்ரீக்வன்சி, இது வந்து மிடில் ஃப்ரீக்வன்சி, இதை வந்து ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இது வந்து வெரி ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டோம். பெரும்பாலும் பேர் காதில் கேட்க முடியாது, ரொம்ப ஷார்ப். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி, இந்த 3 ஃப்ரீக்வன்சி இருக்குது. இந்த 3 ஃப்ரீக்வன்சியில் இந்த லோ ஃப்ரீக்வன்சியை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்பீக்கருக்கு பேர் ஊஃபர். அதுக்கு பேர் வந்து ஊஃபர் ஸ்பீக்கர். இது மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர், இது வந்து மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர். இது ஊஃபர் ஸ்பீக்கர். இது வந்து டியூட்டர் ஸ்பீக்கர். இதில் நமக்கு தெரியும், இதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வரும், இதில் மிடில் ஃப்ரீக்வன்சிங்கிறது வாய்ஸ் அல்லது ஸ்பீச் இது வரும் உங்களுக்கு. இது வந்து ட்ரம்ஸ் இல்லை ஜென்ஸோட வாய்ஸ். இது டியூட்டர் வந்து லேடி வாய்ஸு அல்லது உங்களுக்கு புல்லாங்குழல், இந்த மாதிரி வயலின், இந்த மாதிரி ஷார்ப்பாக வரக்கூடியதெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் மார்க்கெட்டில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம இதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது 3 விதமான ஸ்பீக்கர். ஒன்று ஊஃபர் லோ ஃப்ரீக்வன்சிக்கு, மிடில் ஃப்ரீக்வன்சிக்கு உங்களுக்கு வந்து மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ், தென் இந்த இடத்துல டியூட்டர் ஸ்பீக்கர். நம்ம ஸ்பீக்கருங்கிறத வெட்டுருவோம், ஏன்னா பெரும்பாலும் இதை யாரும் சொல்கிறதில்ல. மார்க்கெட்டில் போய் ஊஃபர் இருக்கா, மிட்ரேஞ்ச் இருக்கா, டியூட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டு பழகிட்டோம், அப்படி தான் வாங்கிட்டு இருக்கோம். சரி, இதில் எல்லாம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த லோ ஃப்ரீக்வன்சிலே இன்னொரு லோ ஃப்ரீக்வன்சி லெஸ், அதாவது ஒரு 40 ஹெர்ட்ஸில் இருந்து, ஏன் 20 ஹெர்ட்ஸே சொல்லலாம், 20 ஹெர்ட்ஸில் இருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இதை வந்து சப்புன்னு சொல்கிறோம். சப் ஊப்பர், இந்த ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கருக்கு பேர் சப் ஊப்பர் ஸ்பீக்கர். அப்போது ஊஃபர்ஸ் இருக்குது, சப் ஊப்பர் இருக்குது, ப்ரொஃபஷனல் ஊஃபர்ஸ் இருக்குது, அது தனி. ப்ரொஃபஷனல் சப் ஊப்பர் இருக்குது. யாரெல்லாம் வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர், நீ வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எல்லா வீட்லேயுமே, இப்போ எல்லா இதுலேயுமே அபார்ட்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே எப்படி ஒரு லிவிங் ரூம், பெட்ரூம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறோம், ஹோம் தியேட்டருக்குனே ஒரு ரூம், அதில் கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி டிவி ப்ளஸ் 5.1 அல்லது 7.1 அல்லது 7.12 அட்மாஸோட இப்படியெல்லாம் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்க போகுது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த எலக்ட்ரானிக்ஸில் பர்டிகுலராக எப்போ ஒரு வீட்டில் வந்து ஹோம் தியேட்டர் வந்துருச்சு, அதே மாதிரியே எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஓடிடியில் வரப்போகுது. தியேட்டருக்கு வராமே வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் எல்லாத்து வீட்லேயுமே நம்ம மூவிஸ் பார்க்கும்போது அதே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம படம் பார்க்கணும், கூடவே ஆடியோவும் கேட்கணும்.
ஸோ அப்போ இந்த ஃபீல்டு தான் டெவலப் ஆகும் நாளுக்கு நாள். ஒரு குக்கிராமம் இருந்தாலும் அந்த கிராமத்துலேயும் இந்த மாதிரி வந்துடும். எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு 5.1 அல்லது 7.1 இதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியும். நல்ல குவாலிட்டியான ஆடியோ. அதே நேரத்தில் ரொம்ப காஸ்ட்லியாக போகாம ஒரு லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் நம்ம அசம்பிள் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும் நம்ம கஸ்டமருக்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுங்கிறது 20 to 20,000 சைக்கிள்ஸ். அதை 3 பேண்டாக பிரிச்சிருக்கோம், லோ, மிடில், ஹை. ஜென்ரலாக இப்படி தான் இருந்துச்சு. இப்போ அது இல்லாமல் என்னென்ன வந்திருக்குன்னா ஊஃபரில் சப் ஊஃபர் வந்திருக்கு, ப்ரொஃபஷனல் சப் ஊஃபர் வந்துருச்சு. ஓகேவா? அதே மாதிரியே மிட் ரேஞ்ச் வந்திருக்கு, மிட் பாஸ் ஸ்பீக்கர் வந்திருக்கு, ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்திருக்கு. ஓகே, ஃபைனலாக டியூட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டியூட்டர்ஸ் வந்திருக்கு. எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா அப்ளிகேஷனும் ப்ராக்டிக்கலாக காமிக்க போகிறோம். அப்போ தான் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு டைனிட்டி PX1015 அப்படிங்கிற ஒரு மாடல், ஒரு 10 இன்ச் ஊஃபர், அந்த 10 இன்ச் சப் ஊஃபர், அந்த சப் ஊஃபர் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இருக்கிறவங்க அந்த வீடியோஸ் பாருங்கள். அந்த சப் ஊஃபர் லைக் திஸ் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். டைனிட்டி இந்த மாடல் 10 இன்ச் சப் ஊஃபர் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இந்த சப் ஊஃபரில் 2 ஓம் இம்பிடன்ஸால மாற்றிக்கலாம், 4 ஓம்ஸ் இம்பிடன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் அதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இதில் டூயல் வாய்ஸ் காயில் அதில் இருக்கும். டூயல் வாய்ஸ் காயில், ஒரு வாய்ஸ் காலோட இம்பிடன்ஸ் 4 ஓம்ஸு, இன்னொன்று 4 ஓம்ஸு. இதை சீரீஸ் பண்ணால் 8 ஓம்ஸாக மாறிடும், பேரல் பண்ணால் 2 ஓம்ஸாக மாறிடும். ஒரு வாய்ஸ் காயில் யூஸ் பண்ணி சப் டிரைவ் பண்ண முடியும். 2 காயில் யூஸ் பண்ணி சீரீஸ் ஆர் பேரலில் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி ஆடியோ லெவலை நம்ம கேட்க முடியும் நல்ல குவாலிட்டியாக. பர்டிகுலராக கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு இம்பிடன்ஸ் லெஸ் இம்பிடன்ஸ், அங்கே தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே லீனியர் ஐசி இருக்கு இல்லையா, மாஸ்பெட்டோ, டிரான்சிஸ்டோ, STK414191 இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு லோ இம்பிடன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஐசி ஹீட் ஆக ஆரம்பிக்கும், ஏன் ஃபெயிலியர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை வரவே வராது. ஓகே, நல்ல குவாலிட்டியான அவுட்புட். கஸ்டமர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வால்யூம் அல்ல, லவுட்னஸ் அல்ல, குவாலிட்டி. குவாலிட்டிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஓகே, சரி, இது பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீக்கர் இருக்குது, ஊஃபர் இருக்குது, ப்ரொஃபஷனல் ஊஃபர் இருக்குது, சரௌண்டுக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே எங்ககிட்ட அவைலபிள். பர்டிகுலராக டைனிட்டியில் வரக்கூடிய A to Z மாடல் அவைலபிள். இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ A to Z இந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஊஃபர் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு 10 இன்ச் சப் ஊஃபர் பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போது என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒரு டைனிட்டி பிராண்டு. இந்த டைனிட்டி பிராண்டில் இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் SW801 இதுதான் அதனுடைய மாடல் நம்பர். இது வந்து 8 ஓம்ஸ் இல்லையா? இன்னொரு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ஓம்ஸ் 2 இருக்குது. 4 ஓம்ஸ் இருக்குது, தென் 8 ஓம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பவர் ஆம்பிளிஃபையர் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ, எந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு மேட்ச்டு சர்க்கியூட் இருக்கோ இம்பிடன்ஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனி ஒன் இது எவ்வளோ வாட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு அன்பாக்சிங் ஜஸ்ட். நல்ல ஹெவி மேக்னெட், நல்ல பாருங்க. என்ன போட்டிருக்கு? 50 வாட்ஸ் RMS பவர், 50 ஓம்ஸ் ஆன் பவர். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஊஃபர் பற்றி பார்த்துருக்கோம். மாடல் நம்பர் 801.
SW801 அவைலபிள் இருக்கு. 50 வாட்ஸ் பவர். மேக்ஸிமம் பீக் எவ்வளோன்னா 100 வாட்ஸ், எப்பவுமே டபுளாக இருக்கும். ஓகே, 4 ohms 8 ohms ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. ஹெவி மேக்னெட், பக்கா மேக்னெட். பாருங்க, இதில் பாருங்க, இதனுடைய கோன் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. பக்கா ஃபினிஷிங் இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல எட்ஜ், உங்களுக்கு நல்ல ஒரு ரப்பர் ஃபோம் எட்ஜ் இருக்கு. இதனுடைய மேலே உங்களுக்கு விளிம்பில் எப்படி இருக்கும், ஏர் லீக் ஆகாத அளவுக்கு ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் உடைய இந்த ஸ்பீக்கரில் ஊஃபர் மிட் ரேஞ்ச் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எல்லா அசசரியுமே கம்ப்ளீட்டாக இருக்குது. டைனிட்டியில் எல்லாமே இருக்குது, வாங்கிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT டிவி, செல்போன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் முன்னாடி வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஒரு குவாலிஃபைட் இன்ஜினியராக வர முடியும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கு இல்லையா. இப்போ என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்க்கலாம். அப்போது ஆடியோ ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்குது. இதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர்னால முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வேணும். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ரீப்ரொடியூஸ் பண்ணால் டியூட்டர் தேவை, மிடில் ஃப்ரீக்வன்சின்னா மிட் ரேஞ்ச் தேவை, பாஸ் வேணும், பேஸ் வேணும்னா ஊஃபர் தேவை. அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்கு இல்லையா. இப்போ பாருங்களேன், இப்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு டியூட்டர் கொடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு டியூட்டர், இந்த இடத்துல ஒரு மிட் ரேஞ்சு, இந்த இடத்துல ஊஃபர் ஆர் ஸ்பீக்கர், எப்படி கொடுத்தாலும் சரி. இந்த மாதிரி கொடுக்குறோம். இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுக்கும். இப்படி பேரல் பண்ணலாம். பேரல் பண்ண என்ன பிரச்சனை அப்படின்னா, வர்ற சிக்னல் எல்லாமே எல்லா பக்கம் ஈவனாக போகும். ஈவனாக போகும்போது டிஸ்டர்ஷன் கிரியேட் ஆயிரும். இப்போ ஒரு பாஸ் சிக்னல் கும்முன்னு ஒரு பேஸ் வந்துச்சுன்னா அந்த சிக்னல் ஊஃபருக்கும் போகும், மிட்டுக்கும் போகும், டியூட்டருக்கும் போகும். அப்போ என்ன ஆகும், எல்லாத்துலேயுமே என்ன வரும், டிஸ்டர்ஷன் கிரியேட் ஆகும். ஒரு குவாலிட்டி ஆடியோ கேட்க முடியாது. ஒருவேளை லோ வால்யூம் வச்சா வேணால் கேட்கலாம், லோ வால்யூமில் குவாலிட்டி பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அப்போது என்ன பண்ணலாம், அப்போ இந்த மாதிரி வரும்போது பாருங்க, இந்த பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சிக்னல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ். இது டியூட்டர், இது டியூட்டர், இது மிட், இது ஊஃபர். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடங்கள்ல நாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு ரெசிஸ்டர் அல்லது ஒரு கெப்பாசிட்டர், ஒரு காயில், இதை ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நெட்வொர்க் ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல் எல்லாம் பிரிஞ்சிடும். பாருங்களேன், இது டைனிட்டியோட 2-வே நெட்வொர்க், டைனிட்டியோட கூட இது 3-வே நெட்வொர்க். 2 நெட்வொர்க் இருக்கு. ஓகே, அப்போ சிக்னல் போகிற இடத்துல இது ப்ளஸ், இது மைனஸ். இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த டியூட்டர் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் வழியாக கொடுக்கணும் சிக்னல். ஓகே, அப்போ இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் ரீப்ரொடியூஸ் ஆகும். ஹை ஃப்ரீக்வன்சி வரும்போது ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் நல்ல தூக்கலாக இருக்கும். ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சி இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறோம். அதாவது ஒரு காயில் அல்லது ஒரு கெப்பாசிட்டர் அல்லது ஒரு ரெசிஸ்டர், இந்த மூணையும் உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம், சேனலை செப்பரேட் பண்ணிடுறோம். செப்பரேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு மியூசிக் சிஸ்டத்தில் ட்ரிபிள் வந்தால் ட்ரிபிள் டியூட்டர் மட்டும் படிக்கும். மிடில் ஃப்ரீக்வன்சி மிடில் நல்லா பக்காவாக தூக்கலாக ஒர்க் பண்ணும். பாஸ் வரும்போது இது 2 சைலண்டாக இருக்கும், பாஸ் மட்டும் இதில் வரும். ஸோ அதுக்கு தான் இதில் உங்களுக்கு டைனிட்டியில் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி காம்பேக்டாக இருக்குது. இது 2-வே நெட்வொர்க்கு, இது 3-வே நெட்வொர்க். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இதை பற்றிய டெவலப்மெண்ட், அடுத்து ஒரு ஸ்பீக்கரை பற்றி, ஊஃபர் பற்றியோ மிட் ரேஞ்ச் பற்றியோ நான் பார்க்க போகிறோம்.